அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் கழக தேர்தல் பணிக்குழுவினர், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கொருக்குப்பேட்டை, நேதாஜி நகர், அருட்கோட்டம் முருகன் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அமைச்சர்கள் மற்றும் அரசு தலைமை கொறடா உள்ளிட்டோர் அப்பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொருக்குப்பேட்டை, காமராஜர் சாலை, ஐஓசி ஆகிய பகுதிகளில் அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். கொருக்குப்பேட்டை அண்ணாநகர் பகுதியில் கழக அவைத்தலைவர் மற்றும் அமைச்சர் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்து இனிப்பு வழங்கினர். பின்னர் ஏராளமான தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். கொருக்குப்பேட்டை அண்ணாநகர் பகுதியில் கழக அவைத்தலைவர், அமைச்சர் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். காசிமேடு, புச்சம்மாள் நகர், இருச்சம்மாள் நகர் ஆகிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் அமைச்சர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். கொருக்குப்பேட்டை ஏகாம்பர நகர் பகுதியில் அமைச்சர், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். 47வது வார்டு, மோட்சபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக அமைப்புச் செயலாளர், அமைச்சர், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர். 38வது வட்டம், கொருக்குப்பேட்டை, பட்டேல் நகர் பகுதிகளில் அமைச்சர் மற்றும் நூற்றுக்கணக்கான கழக தொண்டர்கள் பேரணியாக சென்று வாக்குகள் சேகரித்தனர். வஉசி நகர், 66 மற்றும் 67வது வார்டுகளில் சட்டமன்ற துணை சபாநாயகர், அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர். 43வது வார்டு, காசிமேடு, சூரியநாராயண சாலை, சிங்காரவேலர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பாசாமி தோட்டம், வாசுதேவன் நகர் ஆகிய பகுதிகளில் அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். பூண்டி, தங்கம்மாள் தெரு, புது வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர். கேபி கார்டன் 2வது லேன் பகுதியில் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நேதாஜி நகர் 4வது தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அன்னை இந்திரா நகர் மற்றும் தந்தை பெரியார் நகரில் 13 வீதிகளிலும் அமைச்சர், கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். வஉசி நகர் 40வது வார்டு பகுதியில் அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். சிபி ரோடு, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தண்டையார்பேட்டை, சிவாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் அமைச்சர் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 40வது வார்டு, 60 மற்றும் 61வது வட்டங்களில் கழக அவைத்தலைவர், கழக மகளிர் அணியினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். வீராகுட்டி தெரு, மேற்கு விநாயகபுரம், பெரியபாளையத்தம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு சேகரித்தனர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி வியாபாரிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.